காண வந்த நண்பர்களுக்கும் கெஸ்ட்டு என்னோட நண்பர்கள் சார் சுந்தரராஜ் சார், இவர் நம்ம ஜாக்கோர் சார், அடுத்து நம்ம அந்த அரவிந்த் சார், நம்ம வந்து 20 வருஷம் நண்பர்கள். அவங்க இந்த படத்தை வந்து நான் கதையோசனை எழுதும்போது நம்ம வந்து எப்படி வந்து இந்த படத்தை வந்து ஒரு தந்தை மகன் இவங்களுக்குள்ள இது நம்ம எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி யோசித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக யோசித்த பிற்பாடு எனக்கு இப்படி ஒரு இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வந்துச்சு. வேறையும் அது அந்த தயார் பண்ணிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. அந்த ஆக்சிடெண்ட் முடித்து திருப்பி நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு பின்னாடி வரேன். வந்து திருப்பி படத்தில் இது பண்ணுறேன். இது வந்து வந்தவங்க எல்லாத்துக்கும், பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வன்முறை அப்பா நல்ல டைட்டில், நல்ல விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஒரு குறும்படங்கிறதுனால கொஞ்சமாக சொல்லிட்டாங்க. இதுவே ஒரு பெரிய திரைப்படமாக இருந்தால் ஒரு 2.5 மணி நேரம் ஒரு வார்த்தை தான். திருக்குறளில் ஒரு 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 1.25 அடியால் உலகம் அளந்ததுன்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த குறும்படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிறதுக்காக அவ்வளோதான் சொல்ல முடியும். இது படமாக இருந்தால் ஒரு 2.25 மணி நேரம் வரும். இது ஒரு 15-20 நிமிஷம். அவருக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது வந்து நினைக்கிற விஷயம் வேணா ஒரே லைன் தான் கதை. அந்த கதை வந்து எப்படி நடந்தால் எப்படி இருப்பாங்க, அவங்க வளர்ப்புனால மட்டுமே வளர்ப்பு எப்படியோ அப்படித்தான் ஆவாங்கங்கிறதெல்லாம் இப்போது ஒரு கதாசிரியருங்கிற முறையில் அப்படி இல்லாமல் கூட நல்லா வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷமும் கடைசியில் பார்த்தா ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற பையன்தான் முதல் மார்க் வாங்குறான், ஒரு வண்டி எடுக்கிறவன் பையன்தான் முதல் மார்க் வாங்குறான். ஒரு அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால ஒருத்தர் வந்துட மாட்டாங்க. எனக்கெல்லாம் வந்து நான் 2வது படிக்கிறப்போ 2வது படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்னை போட்டு அடிக்கிறாரு. எதுக்கால வீட்டுக்காரர் வந்து ஒருத்தர் அடிக்கும்போது எப்படி இருந்தாலும் வன்முறை அப்பான்னு இதில் வந்து சொல்லி திருத்தரப்பாங்கிறது ஒன்று வேற. என் வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ எனக்கு 75 வயசுன்னா நான் சொல்கிறத ஒரு 70 வருஷம் 69 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா என்னை போட்டு அடிக்கிறாரு. அப்போ 2வது படிக்கிறேன் நான். ஒரு வன்முறையை தூண்டக்கூடாதுன்னா எங்கள் அப்பா என்னை போட்டு அடிச்சிடக்கூடாது இல்லையா? ஆனால் அடித்தார். அது ஒரு வன்முறை. எதனால் அடிக்கிறீங்கன்னு எதுக்காக வீட்டுக்காரர் கேட்குறாரு. ஏங்க பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க போன மாதம் ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுத்தேன், கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்தான். 10 நாளைக்கு முன்னால் அதே புஸ்தகத்தை வாங்கி கொடுத்தேன், மறுபடியும் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டேன்ட்டு வந்தான். நேற்று அதே புஸ்தகத்தை வாங்கி கொடுத்த மறுபடியும் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்ட்டு வந்து நிற்கிறான். அதனால தான் அடிக்கிறான்ட்டு மறுபடியும் போட்டு அடிக்கிறார். அப்புறம் மறுபடியும் அவர் தடுத்து கேட்குறாரு, ராமசாமி, எங்கள் அப்பா பேர் ராமசாமி, ராமசாமி, அவன் தான் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்து நிற்கிறானல்ல, மறுபடியும் ஏன் அடிக்கிற அப்படின்னா, அதுக்கு எங்கள் அப்பா பதில் சொல்கிறாரு, இவன் கிளாஸில் அதே 2வது படிக்கிற பையன் தானே திருடிட்டு போனான், அவனுக்கு இருக்கிற அறிவு இவனுக்கு ஏன் இல்லை. வன்முறையை அகிம்சையில் சொல்கிற மாதிரி, அகிம்சை எப்படி நம்ம வரவேற்பு கொடுத்தோம், வன்முறைங்கிறது ஒரு இது. ஒரு நாடு சுதந்திரம் அடையணும்னா, ஒரு நாட்டை அடையணும்னா 1,00,000 பேர் சாவான், அந்த நாட்டில் 1,00,000 பேர் சாவான், இந்த நாட்டில் எத்தனையோ பேர் செத்து, அந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் பறி கொடுத்து எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு நாடு சண்டை போட்டு 1,00,000 பேர் 10,00,000 பேர் செத்து தான் சுதந்திரம் வாங்கணுங்கிறது இல்லை, அகிம்சையிலேயே வாங்க முடியுங்கிறது காட்டினதுனால தான் இந்தியாவுக்கு அந்த காந்திக்கு ஒரு மரியாதை கிடைச்சது. அந்த மாதிரி எங்கள் அப்பா செஞ்சதுனால என்ன அப்படின்னா, ஒருத்தன் பறி கொடுத்து வந்து நிற்கிறான், நான் 3 தடவை புஸ்தகத்தை பறி கொடுத்துட்டு வந்து நிற்கிறான். அப்போ அவர் கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதே 2ஆம் கிளாஸில் படிக்கிற பையன், இதான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் கூட பரவாயில்ல, இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாம். அதே 2ஆவதில் படிக்கிற பையன் ஒருத்தன் பறி கொடுத்துட்டு வந்து நிற்கிறான், ஒருத்தன்
அதுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறான். இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் இருக்குது. அதுக்கு சொல்கிறோம், பெரிய பெரிய தலைவர்கள் சொல்கிறாங்க, சினிமாவிலேயே சொல்கிறோம், பொதுக்கூட்டங்களில் சொல்கிறோம். இவர்னால விஸ்வநாதன் தானே அவர், விஸ்வநாதன் MS விஸ்வநாதனுக்கு அப்புறம் ஒரு MSங்கிறது எஸ் மட்டும் வச்சுட்டாரு கே. அப்போ இது எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்த இவர் படமாக இருந்தால் பெருசாக சொல்லியிருப்பார். சின்ன விஷயத்தில் அழகாக அவர் என்ன சொல்லணுமோ சொல்ல வந்தாரோ, அவருக்கு இதுக்கெல்லாம் என்னென்ன தடை இருந்ததோங்கிறதெல்லாம் படம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அதிகமாக திங்க் பண்ணுவோம். அந்த அதிகமாக திங்க் பண்ணும்போது இன்னும் அவர் சிறப்பாக பெரிய படமாக கொடுத்துருந்தா நல்லா சொல்லியிருப்பாரோங்கிறது இதுவே இவருடைய முயற்சிக்கு பெரிய வெற்றி தான். அடுத்து இன்னொரு பெரிய வெற்றியை அவர் தேடி போகட்டும். நன்றி, வணக்கம். வணக்கங்கள். வன்முறை அப்பா தந்தையர் தினத்தில் ஒரு நல்ல அருமையான படம். விஸ்வநாதன் சார் அதாவது அவர் சினிமாவை மிகவும் நேசிக்கின்றவர். அதுதான் இந்த படத்தை அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த படம். ஏன்னா நான் பண்ணியே தீருவேன்னு அவருடைய சொந்த முயற்சியில் ஒன்றையும், அதாவது டிஐனா என்ன, சிஜினா என்னன்ற அளவுக்கு ஒன்றையும் கற்றுக்கிட்டு ஒன்றுக்காகவும் மெனக்கட்டு அவர் அலைஞ்சு திரிஞ்சது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். யாரால் இது நடக்கும்னு ஒருத்தரையும் தேடி போய் நல்ல ஒரு கடுமையான ஒரு முயற்சி எடுத்து இன்றைக்கி இந்த படத்தை இங்கே கொண்டு நிறுத்தியிருக்காரு. இன்னும் அதாவது சார் சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன படம். அவருக்கு இன்னும் நேரம் கிடச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். தொழில்நுட்பம் என்பதை இன்னும் சிறப்பாக இந்த படத்தில் அமைத்திருந்தால் இது இன்னும் உண்மையிலே அந்த உலக அளவுன்னு பேசினாங்கள்ல, அந்த அளவுக்கு ஒரு படமாக நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன்னா அது சொல்ல வந்த கருத்தை அருமையான கருத்தை எடுத்துக்கிட்டு கருத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. வளர்ப்பினால் தான் ஒருவன் அப்படிங்கிறது இது படங்கள்லேயும் வந்த ஒரு மெசேஜ் தான். அதை ரொம்ப நல்லா அவர் முயற்சி பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு பெரிய சின்ன ஓட்டத்தில் 100 மீட்டர் ஓடி முடிச்சுட்டு அடுத்து மராத்தான் ஓடுறதுக்கு தயாராக இருக்கார். அதற்கு முன்னால் இன்னும் தெளிவாக நிறையா அவர் நிச்சயமாக செய்வார். ஏன்னா அவரை கூடவே இருந்து பார்த்தவன் நான். நிறையா விஷயங்களை உள்ற பூந்து எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர். இன்னும் கடுமையாக உழைத்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். எப்ப யாரை பார்த்தாலும் ரொம்ப சிரிச்ச முகத்தோட. அனைவருக்கும் வணக்கம். செந்தூர் சேயன் செந்திலாண்டவனுடைய தகப்பன் சுவாமி அவர்களை வணங்கியும் என்னை ஈண்டெடுத்த தந்தையாரை வணங்கியும் இந்த கலைத்துறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்வில் ஈண்டெடுத்தது அம்மானா 10 மாதம் தான் சுமந்தாங்க. ஆயுள் முழுக்க சுமந்தது தந்தை. இவ்வளோ அற்புதமான இந்த கலை மாலை இரவு விஸ்வநாதன் சார் அவர்கள் எங்கள் ஊர்க்காரு, என் தகப்பனாருடைய நண்பர். அவருடைய கலை தாகம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. எங்களுக்கு இந்த கலைத்துறையில் எனக்கு தகப்பனாக இருந்தவர் நடிகர் திலகன் ஐயா அவர்கள். அவங்களோட ஐயாவோட நிரம்ப நாள் நான் கூட பயணித்தேன் இறுதி காலம் வரைக்கும். அதே மாதிரி இங்கே வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட காலத்தில் ஒவ்வொருத்தரையும் சுந்தரராஜன் ஐயா, எங்களுடைய காலத்தில் அவருடைய படங்கள் ரொம்ப நாங்களாம் மிகப்பெரிய ரசிகர்கள். அதே மாதிரி இன்னைக்கு கலைத்துறையில் வளரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாக அப்பாவாக இருப்பவர் நம்ம அரவிந்த்ராஜ் சார். இது நிறைய பேருக்கு தெரியாது. சைலண்ட் அப்பா மாதிரி திரையுலகில் வளரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு சைலண்ட் அப்பா நம்முடைய அரவிந்த்ராஜ் சார். அதே மாதிரி கில்டு அவர்களுடைய தலைவர் ஜாகுவார் தங்க அண்ணார் அவர்கள். அவர் 73 வயசுனார். யாருக்கா நம்ப முடிஞ்சதா? கரெக்டா நம்ப முடியல. அவர் குறைச்சி சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அவரை நான் நிறைய விழாக்களில் மட்டும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கப்பலாம் சொல்லுவாரு, குணா நான் எப்படி 100 வருஷத்துக்கு மேலதான் இருப்பேன் சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு. சித்தருடைய வழியில, சித்தருடைய உணவு முறையில், சித்தருடைய இதில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு அற்புதமான
இன்னைக்கு எத்தனையோ ஸ்டண்ட் மாஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வயசாயிடுது, உடம்பு ஊதிடுது, நடக்க முடியல, வைக்க முடியல. ஆனால் புரட்சித் தலைவர் காலத்துல இருந்து, நடிகர் தலைவர் காலத்துல இருந்து இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறை வரைக்கும் இன்னைக்கும் நாளைக்கு வரக்கூடிய நடிகர்களோட கூட ஃபைட் பண்ற அளவுக்கு சக்தியோட ஆண்டவன் அவர்களுக்கு இந்த தேக ஆரோக்கியத்தை நீடிச்சு கொடுத்துருக்கணும். இப்போ எங்க ஊருக்கார் விஸ்வநாதன் சார், அவருடைய தாகம் வந்து கலைத்தாகம் எங்களை பலமுறை கூப்பிட்டுருக்காரு. இந்த படத்தை எடுத்து முடிச்ச உடனே திண்டுக்கல்ல ராஜேந்திரால திரையிடறோம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. என்னால் போக முடியல. ஆனால் சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் இந்த இடத்துல அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய கலைத்தாகம் இடையில ஆக்சிடென்ட் ஆச்சு, முடியல, பல விஷயங்கள் ஆனாலும் கூட ஏதோ ஒன்று சக்ஸஸ் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணியே தீரணுங்கிற ஒரு கலைத்தாகம் நிறைய இருக்கிறது. இந்த இதில் வந்து இந்த படத்தில் அவர் நம்மளுக்கு முன்னாடி பேசின திரைத்துறையினர் பெரியவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் டச் இருந்தால் எங்கேயோ போயிருக்கோம். ஆனால் அவருடைய ஆர்வம் வந்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு பண்ணணுங்கிற அந்த ஆர்வத்துக்கு நீங்கள் எல்லாம் வித்துடணும். நீங்கள் அவருக்கு இன்னும் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு டச்சு, அந்த டைரக்டர் டச்சுங்கிறத வந்து வெளிக்காட்டுவதற்குண்டான முயற்சிகள் இது இல்லையே தவிர, அற்புதமான ஒரு சின்ன கருவை வச்சு இது வந்து 2.5 மணி நேரம்ல செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் எடுக்கிறவங்க கூட திரைக்கதை அமைச்சா எவ்வளோ வேணாலும் கொண்டு போகலாம். ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இதை மென்மேலும் மெருகேற்றி கொண்டு போவதற்கு நம்ம இதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒத்துழைப்பு, இதை எப்படி கொண்டு போகலாம், அவருடைய கருவை பயன்படுத்தி திரைக்கதையை கொண்டு போய் கேஎஸ்வி விஸ்வநாதனுடைய அந்த நல்லாண்டவர் ஃபிலிம்ஸ் மீடியாவில் அடுத்து வரக்கூடியது வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி இதுலேயே அந்த அந்த திரைமறைவில் அந்த தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த அந்த வில்லனா சித்தரிக்கப்பட்ட அந்த நபர், தவறான தகப்பனால் வளர்க்கப்பட்ட நபர், இவங்க பேசுறதை கேட்டு திருந்துற மாதிரி ஒரு சின்ன விஷயம்தான். இதை வேற லெவலில் கொண்டு போய் அவர் இன்னும் மிகப்படுத்தி காமிச்சு பண்ணியிருந்தா இந்த படத்தை எவ்வளோ கொண்டு போகலாம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில், இப்போ இருக்க உலகத்தில் இது மாதிரி கரு, ஏன்னா இப்போ வன்முறை, இப்போ வெளியவே டெய்லி பேப்பரை திறந்தாலோ மீடியாவை திறந்தாலோ நிறைய வன்முறை, உலகம் முழுக்க இன்னைக்கு உலக போர்கள் நடந்துட்டு இருக்கு, வன்முறை இருக்கு, ஸ்கேம் நடக்குது, பாலியல் துன்பங்கள் நடக்குது. அதனால படத்திலையும் அதை பார்க்க மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ லேட்டஸ்டாக வந்த படங்கள்ல வந்து மிகப்பெரிய படங்கள் நிறைய வந்துச்சு. ஆனால் மக்கள் விரும்பி பார்த்து தியேட்டருக்கு போய் பார்த்த படங்கள் வந்து 2 தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒன்று, இன்னொன்று வந்து மாமன். அப்போ நம்ம மக்கள் வந்து அமைதியையும் ஜனரஞ்சகமான படத்தையும் விரும்புகிறாங்க. அவங்க சுந்தரராஜன் ஐயா கொடுத்த படங்கள்லாம் பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டாரை வச்சு ராஜாதி ராஜா, இன்னும் எத்தனையோ படங்கள். ஊமை வெளிகளில் வந்து நான் ரொம்ப பெருமைப்பட்டது, சினிமா துறையில் படிப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டிஎஃப்டி அதில் ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் டிஎஃப்டி, முதல்ல டிஎஃப்டி அந்த திரைத்துறையை சார்ந்த டிப்ளமோ ஃபிலிம் டெக்னாலஜி முடிச்ச அன்பர்களாக சேர்ந்து எடுத்த படம். அது மாதிரி வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய இத்தனை பேரும் சேர்ந்து நம்மளுடைய விஸ்வநாதன் சாரனுடைய வருங்கால ப்ராஜெக்டுகளுக்கு அதை மேலும் பெரிய திரைப்படமாக இருப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நாங்களும் இருப்போம். எங்கள் ஊருக்காரு, என்னுடைய மகனும் டைரக்டர், அவர் இப்போ அடுத்த ஃபிலிம் ஒன்று பெரிய படம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதையும் பயன்படுத்திக்குவோம். விரைவில் உங்களுடைய படம் பெரிய வெற்றி படமாக உங்களுடைய கரு வளர எங்களுக்கு எல்லாம் வல்ல செந்திலாண்டவனையும் திருமலைக்கேணி முருகக்கடவுளையும் வேண்டி எல்லாம் வல்ல அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் கொடுத்து மென்மேலும் அவருடைய பணி சிறக்க, கலைத்தாகத்தை தீர்த்து வைக்கும் அளவிற்கு அவருடைய கலைத்தாகத்தை ஏற்படுத்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள், கலைஞர்கள், திரைக்கதையை பார்வையிடுவதற்காக வந்துள்ள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வன்முறை அப்பா என்ற படத்தினுடைய தலைப்பு இன்று உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய கலாச்சாரமானது வன்முறையாகவே உள்ளது. அந்த வன்முறை எதனால் ஏற்படுகிறது என்ற தத்துவத்தை மையமாக வைத்து இந்த கலைஞர்கள் சொல்லியபடி சைலன்ஸ் அப்பா, வன்முறையாக வாழக்கூடாது என்பதில் தன்னுடைய பிள்ளையை திருத்துகின்றார். அந்த வன்முறையை செல்லாதே என்பதற்கு கத்தியே தீட்டாதே புத்தியே தீட்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப அவர் அந்த கருத்தை அமைத்துள்ளார். உலக கலாச்சாரமானது எங்கு பார்த்தாலும் சுகாதாரமற்ற செயல்பாடுகள் எல்லா இடத்திலையும் நிகழ்கின்றது. படத்தின் ஆரம்பத்திலேயே
அந்த அநாகரிகமான கலாச்சாரத்தை அவர் சுட்டி காட்டுகின்றார். ஒருவன் எந்த இடத்தில் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதை மறந்து ஒரு குடும்ப கலாச்சாரம் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் அநாகரிகமான முறையை நடத்துகின்றார். இது இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இவ்வாறு தான் நடக்கின்றது என்ற கருத்தை அவர் பதிவு செய்கிறார். அவ்வாறு பதிவு செய்வதற்கு மூல காரணமாக அறியக்கூடியவர் அஹிம்சையை போதிக்கின்ற அப்பா. இவர் சைலன்ஸை விரும்புகின்ற அப்பா. வன்முறைக்கு போகாதே என்ற வகையில் பாதை மாற்றி அமைக்கின்றார். ஒருவர் போதையில் பாதை மாறுகின்ற அப்பாவாக இருக்கின்றார். ஒரு வகையில் இவர் பாதை மாறினாலும் போதையற்ற அப்பாவாக இருக்கின்றார். ஆக போதை பாதையை மாற்றும், ஆனால் பாதை அறிவை புகட்டும் என்ற வகையில் இந்த தந்தையாக விளங்குகின்றார். இந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு புகற்றுகின்ற ஒழுக்கம், அறிவு என்ற வகையிலே கத்தி என்பதை எடுக்காதே, அது உன் வாழ்க்கைக்கு எதை கொடுக்கும்? வன்முறையை விதிக்கும். அந்த கத்தியை விட்டுவிட்டு உன்னுடைய கடமைக்காக உன்னுடைய கல்வி கலாச்சாரம் இந்த வகையில் நீ அறிவை செலுத்து, அதில் திறமையை காற்று. அப்போதுதான் ஒருவர் தந்தையினுடைய பெருமைக்கு பெருமையாக மகுடம் சூட்டும் என்றதை சொல்லாமல் சொல்லுகின்றார். இந்த கருத்தினை வன்முறையை வளர்ந்த பையன் தன்னுடைய காதால் கேட்டுக்கொண்டிருந்து தன்னுடைய தந்தை எப்படி வளர்த்திருக்கின்றார் என்றது அவன் மனநிலையில் சிந்திக்கின்றான். இந்த தந்தை அறிவுரை புகற்றுகின்றார், அந்த தந்தை வன்முறையை தூண்டுகின்றார். ஆக இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பாதை மாறி தவறாக சென்ற அந்த இளைஞன் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்கிறார். அந்த தன்னுடைய பாதையை மாற்றும் போது அவன் சிந்திக்கின்றான். சிந்திக்கும் போது நாம் இதற்கெல்லாம் காரணம் யாரு? தன்னுடைய தந்தை. ஆக ஒவ்வொருவருக்கும் வளர்ப்பு முறையில் ஒரு தந்தை நல்ல தந்தையாக அமைந்தால் அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். வன்முறை இருக்காது, ஒழுக்கம் இருக்கும், பண்பாடு இருக்கும், கல்வி இருக்கும், கலாச்சாரம் இருக்கும். அவனுடைய பேரும் புகழும் மேலோங்கி வளரும் என்ற வகையிலேயே அவனுடைய சிந்தனையை மன ஓட்டத்தில் அவர் காட்சியாக நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அவ்வாறு காட்சியில் அமைத்த படம் இந்த வன்முறை அப்பா என்ற தலைப்பில் நண்பர் கதை, கட்டுரை, இயக்குனர் அத்தனைக்குமே பெயர் பெற்ற KSP விஸ்வநாதன் அவர்கள் பேரும் புகழும் விளங்குவதற்கெல்லாம் காரணம் இறைவன் மீது அவர் விட்டிருக்கின்ற நம்பிக்கை. இன்று இறை நம்பிக்கை இல்லாத காலமாக இருக்கின்றது. ஆக இறை நம்பிக்கை இல்லாத காலத்தில் இறைவன் இருந்தால் என்றுமே அருளாட்சி கிடைக்கும் என்ற வகையிலே அவர் நல்லாண்டவர் பிலிம்ஸ் மீடியா என்ற வகையிலே இந்த பாடத்தை வன்முறை அப்பா என்ற வகையில் அனைவருக்குமே திருந்தி வாழ்வதற்குரிய வழிகாட்டும் படமாக அமைத்துள்ளார். இது குறும்படமாக இருந்தாலும் கூட இது பெரிய படமாக விளங்கும். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் போற்றி வாழ்த்தி வாங்கி வெற்றி படமாக அமைப்பார்கள் என்று வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.